வணக்கம். நம்மளுடைய நவரஞ்சனி என்டர்டெய்னர்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக பல விஐபிக்களோட நேர்காணல் நம்ம ஒளிபரப்பிட்டு வருவது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் உதயம் ராம் சார் அவர்களே இன்று நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. உதயம் ராம் அப்படின்னோட டக்குன்னு அரட்டை அரங்கம் அதை கண்டக்ட் பண்ணார் அவர் தானே அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. விஸ்வ சாரோட அறிமுகம் உங்களுக்கு எப்படி சார் கிடைச்சது? உரத்த சிந்தனைன்றது ஒரு அசோசியேஷன். அந்த அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்கள், கவிஞர்கள், சிந்தனையாளர்கள், பத்திரிகைக்கு வாசகர் கடிதம் எழுதுகிறவங்க, வானொலி நேயர்கள், தொலைக்காட்சி ரசிகர்கள், இப்படி இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பாக தான் அது வந்து இதே பீச்சில் 1983 ஆரம்பித்தோம். ஒரு நட்பு வட்டம் தான் அது வந்து அமைப்பாக மாறலை. அதன் பிறகு அது வந்து தொடர்ந்து பல உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க. அதை ஏன் வந்து ஒரு உரத்த சிந்தனைன்றது ஒரு அமைப்பாக மாற்றி அதை வந்து கலந்துரையாடல், ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து எழுத்தாளர்களோட சந்திப்பு, தொழிலதிபர்களோட சந்திப்பு, திரையுலக நட்சத்திரங்கள், நாடக நடிகர்கள், இந்த மாதிரி அவர்களோட சந்திப்பு இதெல்லாம் வந்து நாங்கள் நடத்திட்டு வந்தோம். நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி உரத்த சிந்தனை மூலமாக நிறைய திரையுலக கலைஞர்கள் அப்புறம் எழுத்தாளர் சந்திச்சுட்டு இருந்தோம் இல்லையா. அப்போ வந்து விசு சாரை எப்படியாவது சந்திக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி பாலச்சந்தரை வந்து நாங்கள் சந்திச்சிருந்தோம். இப்போ அந்த பாலச்சந்திரை சந்திச்ச வச்சு அவருடைய சிஷ்யன் விசு சாரை வந்து அவர் சொன்னார், அப்பா என் குருநாதரே வந்ததுக்கு அப்புறம் நான் வரலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மீட்டிங், எங்களுடைய கலந்துரையாடல் மீட்டிங் எல்எல்ஏ பில்டிங்ல நடக்கும். வழக்கமா ஒரு 50 பேர் தான் இருப்போம். ஆனா அந்த 50 பேரும் பாத்தீங்கன்னா வரக்கூடிய அந்த விஐபிஸ் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும் பாக்குறதுக்கே. வந்து அவங்களுக்கு வந்து அந்த வரக்கூடியவர்கள்ட்ட நிறைய விஷயங்களை கேதர் பண்ணுவோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி விசு சார் வந்து எல்எல்ஏ பில்டிங் வந்த பொழுது எங்களுடைய அந்த கேள்வி கேட்குற விதம், எங்கள் மெம்பர்ஸ் வந்து எப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்தது. அன்னிலிருந்து அவர் என்னுடைய ரொம்ப நண்பராயிட்டாரு. உரத்த சிந்தனை மேலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் அதுலேருந்து ஏற்படுத்தாரு. இப்போ கொரோனா காலத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும். குறிப்பாக இந்த செருப்பு தைக்கிறவங்க, இந்த மாதிரியான கறிக்காய் விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டேட்டு அன்னைக்கு வேலை பார்த்தா அன்னைக்கு சம்பளம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கொரோனான்றது ரொம்ப கஷ்டம். இந்த கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க, பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்யறவங்க, அங்கே வேலை செய்யறவங்க தப்பிச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம தான் உதவி பண்ணலாம். உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. நீங்க என்ன உதவி பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் எழுதிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. எல்லாருக்குமே கொடுக்கணும்னு மனசு இருக்கு. ஆனா அவங்கள போய் டேப் பண்ணி அவங்க கிட்டேருந்து அந்த பணத்தை வாங்கி, ராபின்ஹுட் ஃபார்முலா தான், இல்லாதவர்கள் இருப்பவங்க கிட்டேருந்து வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் ராபின்ஹுட்டோட எல்லாம் ஃபார்முலா. இந்த ஒரு சின்ன இடைவெளி, அதுக்கு ஒரு மனசு வரணும் சார். இல்ல அது நம்ம கருவி சார். கடவுள் வந்து ஒரு சிலரை வந்து கொடுக்கறதுக்கு பயன்படுத்திருக்கான், ஒரு சிலரை வந்து வாங்கிக்கிற மாதிரி பயன்படுத்திருக்கான். இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு 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 தபால் மேன் வேணும் இல்லையா, ஒரு போஸ்ட்மேன் வேணும் இல்லையா டெலிவரி பண்றதுக்கு. அந்த வேலையை நாம வந்து கரெக்டா செய்வோம். இந்த எல்லாமே கூட சார் இதெல்லாம் விசு சாரோட கான்செப்ட்ல தான். ஏன்னா நாங்கள் அரட்டை நடத்தும் போது என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு டேட் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப டிமாண்ட். அப்போல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு அலமோதுவாங்க. லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்லாம் அலமோதுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கோ, இல்லை ஒரு குழந்தைகள் இல்லத்துக்கோ, இல்லை ஒரு ஸ்கூலுக்கோ ஏதாவது ஒரு வந்து நீ முதல்ல ஒரு 25,000 பணம் கொடுத்துட்டு அந்த ரெசிப்டை காமிச்சாதான் உனக்கு டேட் இருக்கும். ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே ஏதாவது ஒரு விஷயத்துல பயன்படணும்னு வருது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி உங்க ஏரியால தான் இருந்தார் என்கேடி முத்து, உங்களுக்கு தெரியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா கடைசி காலம் வரைக்கும் வந்து அவர் வந்து மற்றவங்களுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணி நிறைய பேருக்கு அவர் அந்த பொங்கல் டே எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அன்னதானம் பண்ணுவார், அவ்வளோ பேருக்கு வேஷ்டி சட்டையெல்லாம் கொடுப்பாரு. அவர் சொல்றது விஷயம்தான். நம்ம ஒரு காரியம் பண்றோம், ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணி காரியம் பண்ணும்போது அதில் ஒரு 10 ரூபாய் வந்து சேரிட்டிக்கு எடுத்து வச்சுக்கணும். நீ மீதி 90 ரூபாயை நீ என்ன வேணா செலவு பண்ணு, அந்த 10 ரூபாயிலேருந்து யாராவது ஒருத்தருக்கு பலன் கிடைக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கக்கூடியவர்கள் எல்லாமே நல்லவர்களாக இருக்காங்க. பார்க்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே கருணை உள்ளத்தோடு இருக்கிறாங்கன்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது, அது நம்மகிட்ட ஒட்டிக்குது. அந்த நல்ல பழக்க வழக்கம் நம்மகிட்ட ஒட்டிக்கிச்சு. அதை நாங்கள் வந்து பண்ணோம். அந்த கொரோனா காலகட்டத்தில் ஏன் பண்ணோம்னு சொன்னா, ஒரு பேசிக்கா பத்திரிகையாளராக இருக்கிறதுனால, ஒரு ஊடகத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து நேரடியாக பார்க்குறோம். அடிப்படையில் என்னன்னா, வெளியில வந்து வியாபாரம் பண்றவங்க தான் அன்னன்னிய பொழப்பு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிடுறோம். கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டி வந்து நமக்கு பென்ஷனும் வருது, சம்பளமும் வந்துடுது.
ஆனால் கொரோனா காலகட்டத்தில் ஒரு பூ விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணுறவங்க, நடைபாதை கடை போடுறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி வருமானம்? வெளியிலேயே நம்மளும் போக முடியாது, அவனும் வர முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து ஒரு யூடியூப் நாங்கள் வச்சுருந்ததுனால அந்த யூடியூப் மூலமாக செய்தி, எங்கள் பத்திரிகை இருந்தது, வாட்ஸ்அப் இருந்தது, சமூக வலைதளங்கள். ஆமாம், அந்த சமூக வலைதளங்கள் வந்து கொரோனா காலகட்டத்தில் செய்த சர்வீஸ் மாதிரி எங்கேயுமே எதுவுமே பண்ணலை. அவ்வளவு நல்லா நம்ம பண்ணினோம். அது மூலமாக நாங்கள் நிறைய ரூபாய் கலெக்ட் பண்ணி 5000, 2000, 10,000 இது என்னென்ன முடியுமோ நிறைய பேருக்கு கொடுத்தோம். இப்பகுதியில் உள்ள மக்களிடம் உடைகளை எல்லாம் வந்து சேகரிச்சு அதை வந்து ஆண்களுடைய உடைகள் தனியா, பெண்களுக்கு தனியா, முதியவர்களுக்கு தனியா அப்படின்னு சொல்லி சட்டை அப்படின்னாக்கா அதை வந்து அரைக்கை சட்டை, முழுக்கை சட்டை அப்படின்றத சைஸ் வாரியா வந்து பிரிச்சு எல்லா துணிகளையும் துவைத்து நன்கு சலவை செய்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தோம். எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் மூலியமா நீங்க நிறைய பேர் செய்யற உதவிகள் பார்க்கும்போது மனசுக்கு எதுமா இருக்கும். எல்லார்கிட்டையும் பணம் இருக்கு சார், ஆனா ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் அதே மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு மனம் இருக்கு. சரிங்களா? சிவசங்கரி அம்மா அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அவர்களிடம் இருக்கக்கூடிய தான் சம்பாதித்ததை, தான் நேர்வழியில் சம்பாதித்த பணம் நேர்வழியில அறப்பணிகளுக்கு போகணுன்றது அவங்களுடைய கான்செப்ட். பட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, யாராவது தெரிஞ்சவங்க மூலமா அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பணம் சரியான நபருக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அது சரியான நபருக்கு போகணும்னு போகும்போது அவங்களுக்கு உரத்த சிந்தனை மேலே ரொம்ப நல்ல அபிப்பிராயம், நம்பிக்கை, எங்களுடைய வெளிப்படைத்தன்மையான ஒரு செயல்பாடு. ஏன்னா அவங்க எங்களுடைய சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருக்காங்க, பல வருஷமாக உறுப்பினராக பேட்ரன் மெம்பராக இருக்காங்க. ஸோ எங்களுடைய வரவு செலவு கணக்கு, எங்களுடைய சங்கத்தினுடைய செயல்பாடுகள், நாங்கள் வெளியில் கொடுக்கக்கூடிய அந்த உதவிகள், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி இவங்க மூலமாக நம்ம வந்து சில உதவிகளை செய்யலாம், உரத்த சிந்தனை மூலமாக கொடுத்தா கண்டிப்பாக வந்து அது நேரடியாக ஒரு பைசா கூட வேற அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, நேரடியாக கொடுப்பாங்க, பெனிஃபிஷியரிக்கு கொடுப்பாங்கன்னு ஒரு எண்ணம். அதனால போன வருஷம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் நான் அலாட் பண்ணுறேன், உரத்த சிந்தனை மூலமாக நீங்கள் மாதம் 25,000 கொடுப்பான்னு சொல்லிட்டு அது மூலமாக இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒரு 16-17 பேருக்கு அவங்க கொடுக்குறதோட வேறு சில பேர் கொடுக்குறதையும் சேர்த்து ஒரு அம்மாவுக்கு இட்லி கடை வைக்கிறதுக்கு உதவி செஞ்சோம், 2-3 பசங்களுக்கு படிக்க உதவி செஞ்சோம், ஒருத்தங்களுக்கு வந்து ஆப்ரேஷன், கால் ஆப்ரேஷன், அவங்க இந்த சாரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. இப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவர்களுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் இருக்கு, எங்களுக்கு வந்து அதை சரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்ற ஒரு கொள்கை இருக்கு, அந்த பக்கத்தில் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு, ஜெனியூனிட்டி பார்க்குறோம், பார்த்துட்டு சரியான நபருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களை தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, ஒரு கருவியை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல இல்லையா. அது ஒரு புல்லாங்குழல் இருக்கு, புல்லாங்குழல் எல்லா இடத்துலையும் தான் இருக்கு, காற்று எல்லா இடத்துலையும் இருக்கு, புல்லாங்குழல் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனா அது யார் மூலமா வாசிச்சா நல்ல இசை கிடைக்கும் அப்படின்னு பகவான் நினைக்கிற மாதிரி நாங்க புல்லாங்குழல், காற்று என்பது பணம், சிவசங்கரி என்பது பகவான் மாதிரி அவங்க எங்களை டிசைட் பண்ணிட்டாங்க எங்க மூலமா கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு உங்க மூலமா நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்தவங்களை பாராட்டுறதுக்கு மனசு வரணும் சார், அதுக்கு ஒரு பரந்த மனசு வரணும். அதுவும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், உள்நோக்கமும் இல்லாமல், இந்த ஒரு அடிப்படை முகாமில் ஒருத்தர் பாராட்டுறதுக்கு நல்ல மனசு வரணும். நீங்கள் எழுத்தாளர்களை மனசு விட்டு பாராட்டுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். வலம்புரி ஜான் வந்து என்னுடைய இலக்கிய ஆசான்னு நம்ம சொல்லணும். ஏன்னா நான் தாய் பத்திரிகையில் இருக்கும்பொழுது, எழுதும்பொழுது, துணுக்குகள் எழுதும்போது, கேள்வி பதில் எழுதும்போது, இல்லை எங்களுடைய செய்திகளை எல்லாம் தாய் பத்திரிகையில் வரும்பொழுது அவருடைய ஒரு கேரக்டர் என்னன்னா, ஒருத்தரை பிடிச்சதுன்னா அந்த அளவுக்கு அவர் சொல்லுவார், வாழ்த்துவதற்கு எதுக்கு வரம்பு, வாழ்த்துவதற்கு எதுக்கு வரம்பு, வாழ்த்த போறோம், வாழ்த்து மட்டும்தான் நம்மளால இலவசமா கொடுக்க முடியும். அதை வந்து இல்ல அது மட்டும் நம்ம கொடுக்கறது, அது வந்து ஒருத்தனை வாழ்த்திட்டு போறது வந்து ரொம்ப அதுக்கு என்ன வரம்பு வேண்டி இருக்கு, அதுக்கு மனசு இருந்தா போதுன்னு. கண்டிப்பா இந்த இடத்துல நான் ஒரு செய்தி மனசு விட்டு பாராட்டணும்னு சொன்னா, இப்போ நம்ம பத்திரிகையில உரத்த சிந்தனையில பார்த்தேன், என்சி மோகன்தாஸ் கதையை போட்டு அவர் போன் நம்பரையும் போட்டிருக்காங்க. அது ஒரு பரந்த மனசு. அது நிறைய பத்திரிகைகள் முதல்ல நம்ம எல்லா பத்திரிகையும் படிக்கிறோம், அது நாங்க தான் சார் முதல்ல அறிமுகப்படுத்தணும். காரணம் என்னன்னா, எனக்கே சில அனுபவங்கள் இருக்கு. அதாவது எப்படின்னா, நான் ஒரு பத்திரிகையில ஒரு கட்டுரையை படிக்கிறோம், இல்லை ஒரு கதையை படிக்கிறோம். இப்போ நீங்க தான் எழுதிருக்கீங்கன்னு தெரியுது, யாரோ ஒருத்தர் ஸ்ரீதர் ஒருத்தர் எழுதியிருக்காரு, நல்லா எழுதியிருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன், அதை உடனே பாராட்டணும்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி உங்கள் பத்திரிகையில் இது மாதிரி ஸ்ரீதர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, அவருடைய அட்ரஸ் தர முடியுமா, நான் அவங்க இன்னைக்கு கொடுக்குறேன், நாளைக்கு கொடுக்குறேன், அப்புறம் கொடுக்காம நீங்கள் யார் எது கொடுக்கணும் அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க.
அப்புறம் நான் தோணுச்சு, ஏன் இதை நாம் அறிமுகம் பண்ணக்கூடாது? ஒரு படைப்பாளியோ இல்லை ஒரு நல்ல தகவலையோ பார்த்த உடனே இது மொமெண்ட்ரி ஆக்ஷன். எப்படின்னா, ஒரு கை தட்டுற மாதிரி, ஒரு சிரிக்கிற மாதிரி, ஒரு அழற மாதிரி, இதெல்லாம் ஒரு மொமெண்ட்ரி ஆக்ஷன். நீங்கள் ஒன்று இன்னைக்கு ஒருத்தரை படிக்கிறீங்க, இல்லை ஒரு பாட்டை கேட்டனோன்னா சபாஷ்ன்றீங்க, அது மொமெண்ட்ரி ஆக்ஷன். நாளைக்கு சபாஷ்ன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போது இந்த கட்டுரையை படித்த உடனேயே யாரோ ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா அது 5 பேருக்கு தோணும், உடனே அந்த ஃபோன் நம்பர் எடுத்து போடுவாங்கன்னு நாங்கள் அந்த ஃபோன் நம்பரை போடுறோம். இந்த யுக்தியை நிறைய பேர் பாராட்டிட்டாங்க. ஒரத்தசினுடைய கான்செப்ட் என்னன்னா, சாதாரண மனிதர்களை சாதனை மனிதர்களாக்கணும். அதுதான் எங்களுடைய கான்செப்ட், லோகோவே அதுதான். சாதாரண மனிதர்களை சாதனையாக்கணும். ஏன்னா சாதனை மனிதர்களே நீங்கள் திரும்பி திரும்பி அவங்களையே நீங்கள் அவங்களுடைய கதையோ அவங்களுடைய கவிதையோ அவங்களுடைய பண்ணதை விட பாலச்சந்தருக்கு என்ன பெருமை? புதுமுகங்களை அறிமுகம் பண்ணதுனால தான் பாலச்சந்தருக்கு பெருமை. விசு சாருக்கு என்ன பெருமை? பெரிய நடிகர்லாம் வச்சு எடுக்கல, கதை தாண்டா எனக்கு ஹீரோன்னாரு விசு சார். எனக்கு நடிகர்கள் ஹீரோ இல்லை, நடிகை எனக்கு ஹீரோ கிடையாது, என்னுடைய கதை தான் ஹீரோன்னாரு. ஸோ எப்பொழுதுமே நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, அந்த படைப்பாளரை என்ன பண்ணணும், எனக்கு என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஆனால் என் படைப்பை போட்டிங்கன்னு. சார், படைப்பை தான் பார்க்கணும், படைப்பாளி யாருன்னு பார்க்கக்கூடாது. இன்னைக்கு பிரச்சனையே என்னன்னா, ஒருத்தர் எழுதுனா இவர் எழுதினவர் யாரு, இவர் என்ன ஜாதி, இவர் என்ன கட்சி, என்ன பின்னணி, அப்படி கிடையாது. அப்படிலாம் பார்க்கறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை. ஸோ நம்ம சிலையை பார்க்குறோம் சார், ஒரு சாமி சிலையை பார்க்குறோம், அதை செய்தவர் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன பேர், என்ன வயசு, எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம முதல்ல பார்த்த உடனே என்ன சொல்கிறது, அடடா ஏன்னா பிரமாதமாக பண்ணியிருக்கான் பாருங்க, அவனை பாராட்ட முடியுதா? நமக்கு தெரியல. ஆனால் இங்கே வாய்ப்பு இருக்குது, நம்ம பத்திரிகையில் ஒரு வாய்ப்பு இருக்குன்னும் போது ஏன் அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அது அந்த ட்ரெண்டை நிறைய பேர் பாராட்டுறாங்க. எங்கள் தந்தைக்கு இப்போ இந்த 97 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அவர் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பொருளாதார ஆரோக்கியம் எல்லாமே இருக்குது ஃபார்ச்சுனேட்லி. இந்த வயசுலேயே அவர் உங்கள் புக்கை படித்து பார்த்து அன்றைக்கி என்கிட்ட ஒரு செய்தி சொன்னார். அதில் நான் மனசுலேருந்து சொல்கிறேன், இந்த பத்திரிகை மட்டும்தான் நான் நடுநிலையாக இருக்குது அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் எல்லா இதுவும் படிக்கிற ஒரு இதில் தான் இருக்கார். தந்தி படிப்பார், தினமலர் படிப்பார், தினம் 2 பத்திரிகையும் படிப்பார். நம்ம உரத்த சிந்தனையை ரொம்ப விரும்பி படிப்பார். அவர் அது படிக்கும்போது அவர் சொன்னார், ஒரு நடுநிலையாக எழுதுறாரு, மனசாட்சியோடு நடத்துகிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அதை உங்களுக்கு சொல்லி ஆகணும், அதை பதிவு பண்ணணும். உங்கள் அப்பா மாதிரியே எஸ்ஏபி வரதன் ஒருத்தர் அண்ணா நகரில் ஒரு ஜோசியர், அடிக்கடி துக்ளக்லாம் அவர் விளம்பரம் கொடுப்பார். அவர் நிறைய வேறு பத்திரிகைலாம் படிக்க மாட்டார். அவர் படிக்கிறதே துக்ளக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன பத்திரிகையில் தான் படிப்பார். எங்கள் பத்திரிகையை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் தப்பு செஞ்சால் யாராக இருந்தாலும் தப்புன்னு சொல்கிறீங்க, ரைட்டுன்னா ரைட்டுன்னு எழுதுறீங்க தலையங்கத்தில். அதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸு புதிய எழுத்தாளர்களை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்றதுனால அவருக்கு எங்கள் பத்திரிகை பிடிக்கும். அவர் கடைசி காலம் வரைக்கும் எங்களுக்கு விளம்பரம் கொடுத்துட்டு இருந்தார். அது ஒன்று. எங்கள் நிகழ்ச்சிகள்லாம் அவர் ஆசீர்வாதமும் பண்ணுவார். அவ்வளோ அதான் நமக்கு நம்முடைய பத்திரிகை எழுத்து இது எல்லாமே நல்லவர்கள்ட்ட போய் சேருது, அவ்வளோதான். அதுதான் மகிழ்ச்சியாக இருக்குது. வெளிப்படையாக கேட்குறேன் சார், இந்த கமர்ஷியல் அதிகமாக இருக்கிற காலம், ஒரு பத்திரிகை அப்படின்னா அதில் நிறைய கமர்ஷியல் என்னென்ன தேவைன்றது ஒரு பத்திரிகை ஆசிரியர் உங்களுக்கு தெரியும். அதை தவிர்த்துட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இல்லை, வாசகர் பலம் சார் ஒன்று. அதே தான், நிறைய வாசகர்கள் வச்சுருக்கோம், சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்குது. முதல்ல லைப்ரரி ஆர்டர் எங்களுக்கு இப்போ 2022 வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 2800 2900 லைப்ரரி வரைக்கும் இருந்துட்டு இருந்தது. அது ஒரு கணிசமான நிச்சயமான வருமானம் இல்லையா லைப்ரரி உண்டு. இப்போ இல்லை, அது ஸோ மெனி ரீசன்ஸ். அது கமிட்டி போட்டாங்க, அது சரியில்லை, அதெல்லாம் விட்டுருவோம். பட் இருந்தாலும் கூட வாசகர்களுடைய சப்போர்ட் எந்த ஒரு பத்திரிகைக்கும் அந்த பத்திரிகை ஆஃபீஸோடு நின்றுடும். நாங்கள் ஒரு வாசகர் வட்டம் வச்சுருக்கோம். திருச்சியில் வச்சுருக்கோம், தேனியில் வச்சுருக்கோம், மதுரையில் வச்சுருக்கோம், அதே மாதிரி ஹைதராபாத்தில் வச்சுருக்கோம், பெங்களூரில் வச்சுருக்கோம். இங்கெல்லாம் தஞ்சாவூரில் இருக்குது. இங்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, அந்த வாசகர் வட்டத்தின் மூலமாக, பத்திரிகை வாசகர் வட்டத்தின் மூலமாக அங்கே நிகழ்ச்சிகளை நடத்த சொல்கிறோம். அவங்களே இலக்கிய நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. ஸோ அவங்களே ஃபண்ட்ஸ் ஜெனரேட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பரவலாக்கியிருக்கோம். அதாவது ஒரு வாசகனா நான் உரத்த சிந்தனை பற்றி ஒரு செய்தி பதிவு பண்ண ஒரு முயற்சியான செய்தி. இப்போது 2-3 பத்திரிகைக்கு நான் வாசகர், 2-3 பத்திரிகை சப்ஸ்கிரிப்ஷன் கட்டியிருக்கேன், வர்றதில்லை. நான் ஃபோன் பண்ணி கூட ரிமைண்ட் பண்ணேன் என் நண்பர்கள்கிட்ட, ஐயா நம்ம சார் எனக்கு பத்திரிகை வரல, வரும், அவ்வளோதான்.
நம்ம அதுக்கு மேலே அவ்வளோதான் நான் கட்டினா கேட்டேன். ஆனால் உரத்து சிந்தனைக்கு கரெக்டாக மாதம் தெளிவாக கரெக்டாக ரொம்ப அற்புதமாக சரியாக வருது சார். அது ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் சார். ஒரு எழுத்தாளனா மட்டும் இல்லை, ஒரு வாசகன்னா நான் அதை ரொம்ப பாராட்டுறேன். இல்லை இது கூட இதுக்கு விசு சார்ட்டேருந்து தான் கற்றுக்கிட்டது. நிர்வாகம் என்பது அவர்கிட்ட தான் கற்றுக்குது. ரெண்டாவது ஒரு பொதுவான எல்லாருமே ஒரு பாலிசி வச்சுக்கணும் சார். நம்ம வந்து நம்முடைய பணம் எவ்வளோ வெளியில் போனாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஆனால் பொதுமக்கள்கிட்டேருந்து நம்ம ஒரு பைசா வாங்கிட்டோன்னு வச்சா அந்த ஒவ்வொரு பைசாவுக்கும் அவங்ககிட்டே வாங்கினா ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு வச்சுக்கணும். எனக்கு வந்து சோ சார் வந்து எனக்கு அதில் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். ராஜ்யசபா எம்பியாக இருந்தப்போ அவர் வந்து என்னுடைய தொகுதிக்கு எவ்வளோ பணம் வந்தது நான் வாங்கினேன், நான் என்னென்ன செலவு பண்ணினேன்னு வாரம் போட்டுட்டு இருந்தார். நான் சோ சாரை வச்சு பஞ்சாயத்துன்னு ஒரு ப்ரோக்ராம் சன் டிவிக்காக பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல தொடர்பு துக்ளக் தர்பார்னு. அப்போ நான் சார்கிட்ட கேட்டேன், சார் இதெல்லாம் யார் சார் படிக்க போகிறாங்க, நீங்கள் இப்போ அந்த ஸ்கூலுக்கு இவ்வளோ கொடுத்தேன், இந்த ஆஸ்பத்திரிக்கு இவ்வளோ கொடுத்தேன். அப்போ ஒன்று சொன்னார், இது எனக்கு கொடுத்த பணம் என்பது என்னுடைய பணம் இல்லை, இது வந்து அரசாங்கத்தினுடைய பணம். ஏன்னா வந்து நம்பி கொடுத்தாங்க. அப்போ வந்து நான் என்ன செலவு பண்ணினேன்றது அரசாங்கத்துக்கும் தெரியணும், சம்மந்தப்பட்ட பொதுமக்களுக்கும் தெரியணும்னு. அதுக்கப்புறம் அவரை வந்து அவ்வளோ நேர்மையானவர் வந்து அரசியலில் நிற்க முடியல. காரணம் அவருக்கு பிடிக்கல, இவ்வளோ வந்து அரசியலெல்லாம் நேர்மைக்கு மரியாதை இல்லைன்ட்டு அவர் வெளியே வந்துட்டார். ஸோ அவர் சொன்ன விஷயம் என் மைண்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ வெளியில் நம்ம ஒரு பைசா வெளியிலேருந்து பொதுமக்கள்கிட்ட வாங்கிட்டேன். அப்போ வாசகர்கள்ட்டேருந்து நான் ஒரு சந்தா வாங்கும்போது அட் த மோஸ்ட் அவங்களுக்கு வந்து அந்த புத்தகம் போகலைன்னா கூட எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த புத்தகம் வரலாம், அடுத்த நாளே நாங்கள் மறுபடியும் இன்னொரு காப்பி அனுப்புகிறோம். அதுக்கு வந்து பரிசு தொகையை அறிவிக்கிறோம். இந்த பரிசு தொகையெல்லாம் உடனுக்குடனே ஃபோன் பண்ணி உங்களுக்கு பரிசு தொகை இதில் வந்திருக்கு, இந்த அட்ரஸுக்கு மணி ஆர்டர் அனுப்பட்டுமா, ஜிபே அனுப்பட்டுமா, செக் அனுப்புமா, இப்படிலாம் கேட்குறோம். இதுக்குன்னே எங்களுடைய நிர்வாக ஆசிரியர் அது தொலைபேசி மீறான்னு ஒருத்தர் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் சார் கூட உங்க நிர்வாகத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. லேனா சார் கூட பேர் அந்த இது கேட்டேன், வீடியோ ரொம்ப சிறப்பாக இருந்தது. எனக்கு தெளிவான சிந்தனையும் நேர்மறையான ஒரு எண்ணமும் அதே மாதிரி வந்து வெளிப்படைத்தன்மையும் இருந்தால் நம்ம வந்து வெற்றியை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது தானாகவே வந்துடும். அதை பற்றி கவலைப்பட வேணான்றது என்னுடைய எண்ணம். உங்களுக்குள்ள எப்படி இந்த நகைச்சுவையோட எழுதுற பழக்கம் இருக்குது? இல்லை சார், அது நகைச்சுவை எல்லார்கிட்டையும் இருக்குது, ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கான தருணம் வந்து இல்லை. எனக்கு அந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு நிறைய டைம் இருந்தது. ஏன்னா நம்ம வெளியில் போகும்போது நிறைய டைம் வெளியில் நேரம் போயிடுது. ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே இருந்த நகைச்சுவை உணர்வெல்லாம் வந்து நம்ம வெளியே வர ஆரம்பிச்சது. நார்மலாகவே நான் கொஞ்சம் ஹியூமரஸாக தான் பேசுவேன், எழுதுவேன். அதான் நிறைய பேர் தெரியாமல் இருந்தது. இப்போ இந்த கொரோனா வந்த பிறகு கட்டுரைகள் மூலமாக, கவிதைகள் மூலமாக, இந்த சட்டையர்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் ரொம்ப சீரியஸான விஷயத்தை அது எப்போவுமே நல்லது சார். நம்ம ரொம்ப சீரியஸாக பேசிட்டோம்னா நம்ம வந்து கோவப்பட வைப்போம். அதே சமயத்தில் அதை கொஞ்சம் காமெடியாக சொல்லும்போது அடடா என்ன சொல்லலப்பா, ஜோக்காக தான்ப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு மாதிரி கடந்துட்டு போயிடுவாங்க. நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். நீங்களும் உங்கள் மூலமாக எனக்கு வந்து என்னுடைய கடந்த காலத்தை பகிர்ந்து கொள்வதற்கு, உங்கள் சேனல் மூலமாக பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இதை வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும், நேயர்களுக்கும், இதை ஒளிப்பதிவு செய்து கொடுத்த நண்பருக்கும், அவர் தான் ரொம்ப அழகாக, அபிஷேக் அவர் தான் இதை ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த சேனலை வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.